நீங்க தேமுதிகவுக்கு கொடுப்பதாக சொல்லப்பட்ட இடம்னு பிரேமலதாவினுடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த இடத்த நீங்க தேமுதிகவுக்கு கொடுக்காம பாமகவுக்கு கொடுத்தீங்கன்னா தேமுதிக உங்க கூட்டணிக்குள்ள இனிமே ஜென்ம ஜென்மத்துக்கும் வராது. தேமுதிகவுக்கு கொடுத்துட்டு பாமகவுக்கு கொடுக்கலன்னா பாமக உங்க கூட்டணிக்கு வராது. இப்ப 2ல 1 தான் இன்னு, 1 அவுட். இது யாரு இன்னு யாரு அவுட்டுங்கிறத முடிவெடுக்க வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு. கடந்த முறை ஏற்பட்ட அதிமுகவுடைய பிளவுக்கு எது தெரியுமா காரணம்? இந்த மாநிலங்களவை தேர்தல் தான் காரணம். 2 இடங்களில் ஒன்றை ஜெயக்குமாருக்கும் இன்னொன்றை சி.வி. சண்முகத்துக்கும் கொடுப்பதற்கு தயாரானார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஓ பன்னீர்செல்வம் நான் ஒருங்கிணைப்பாளர், நீ இணை ஒருங்கிணைப்பாளர், நீ ஒன்னு எடுத்துக்க நான் ஒன்னு எடுத்துக்கிறேங்கிற கான்செப்டுக்கு வந்தார். அந்த பிரச்சனையில பன்னீர்செல்வம் தான் வெற்றி பெற்றார். அதனாலதான் தர்மர் என்கிற தன்னுடைய விசுவாசிக்கு ஒரு இடத்தை ஓ பன்னீர்செல்வத்தால் கொடுக்க முடிந்தது. அந்த நேரத்திலேயே ஒரு பெரிய சர்ச்சை அதிமுகவுக்குள்ள வெடிச்சிச்சு. கோகுல இந்திரா ஒரு ஊடகத்துக்கு நேர்காணல் பேசுகிற போது வெளிப்படையாகவே சொன்னார், அண்ணன் எடப்பாடி கிட்ட நான் போய் கேட்டேன், ஓபிஎஸ் போய் பாருமா அவர் நினைச்சா முடியுமான்னு சொன்னாரு. ஓபிஎஸ் போய் பார்த்தேன், அண்ணன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றத சொல்லாம பார்க்கலாமா நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னார். அப்போ அதிமுகவுல பலருக்கு ராஜ்யசபா கனவு இருக்கு அப்படிங்கிறத நாம கடந்த காலத்திலேயே பார்த்தோம். இப்ப இந்த முறையும் அதே கனவு இருக்கத்தான் செய்கிறது. யாருக்கு நீங்க கொடுத்து யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண போறீங்க, யாரை நீங்க எதிரியாக மாற்ற போறீங்க?